ஆமா ஆமா ரெண்டு பண்ண கொஞ்சம் முன்ன பண்ண ஒரு 1 மில்லி 2 மில்லி சேர்த்து தான் நீங்க கம்மி சேர்த்தா தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நகை வாங்குவது போல் ஆசிட் வீசி நகைகளை கொள்ளையடிக்க முயற்சியானது நடைபெற்றிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாபு. வணக்கம் பாபு, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக ரவினா. அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்து கடைவீதி பகுதியில் ஏவிஎஸ் என்ற நகைக்கடை அமைந்துள்ளது. இந்த நகைக்கடையில் நேற்று இரவு மர்ம நபர் 2 பேர் நகை வாங்குவது போல் கடையில் நோட்டமிட்டுள்ளனர். மேலும் நகைக்கடை உரிமையாளர் வைத்தீஸ்வரன் மற்றும் அவரது மனைவி செண்பகலட்சுமி ஆகிய இருவரிடம் நகைகள் வாங்குவதற்காக பல்வேறு நகைகளை எடுத்து காட்டுவது சொல்லி அவரோட பேசிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென 2 பேரும், அதாவது அந்த முகமடி அணிந்த கொள்ளையர்கள் 2 பேருமே கையில் வைத்திருந்த பாட்டில், அதாவது ஒன்று மர்ம திரவியமாக உள்ளது என்னவென்று தெரியவில்லை, மற்றொன்று மிளகாய்ப்பொடி வைத்திருந்த திரவியத்தையும் அவர்கள் கடை உரிமையாளர்கள் மீது ஊற்றியுள்ளார். உடனடியாக அவர்கள் இருவரும் அலறல் சத்தம் கேட்கவே அவர்கள் சுதாரித்த நிலையில், அதாவது 30 பவுன் அந்த நகைக்கடையில் வைத்திருந்த பவுனை கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். சுதாரித்துக் கொண்ட கடை உரிமையாளர் வைத்தீஸ்வரன் உடனடியாக அவர்களை பிடிக்க முயற்சித்த போது நகைகளை போட்டுவிட்டு 2 பேரும் தப்பி ஓட முயற்சி செய்தனர். அப்போது ஒருவரை அப்பகுதியில் அந்த பொதுமக்கள் விரட்டி பிடித்தனர். மற்றொருவர் அதாவது அருகில், அதாவது 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள புதுப்பேட்டை பகுதியில் தப்பி ஓடியுள்ளார். அப்பகுதியில் உள்ள கடை உரிமையாளர்கள் மற்றும் இளைஞர்கள் உடனடியாக இருசக்கர வாகனத்தில் சென்று புதுப்பேட்டை பகுதியில் அந்த மற்றொரு கொள்ளையனையும் பிடித்தனர். அப்போது அந்த கொள்ளையன் கையில் ரிவால்வர், அதாவது துப்பாக்கி ஒன்று வைத்திருந்து பிடிக்க வந்தவர்களை மிரட்டியுள்ளார். அப்போது பொதுமக்கள் லாபமாக அவனை பிடித்து தர்மடி கொடுத்துள்ளனர். உடனடியாக தகவல் வந்த ஆத்தூர் நகர காவல்துறையினர் அந்த கொள்ளையனை பிடித்து மேலும் அவன் வைத்திருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்தும் அந்த கொள்ளையின் மயக்க நிலையில் இருந்ததால் உடனடியாக அங்குள்ள ஆட்டோவில் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவத்தோடு நம்ம இப்ப அந்த பரபரப்பான சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேலும் அந்த 2 பேர், அதாவது நகைக்கடை உரிமையாளர் மற்றும் அவரது மனைவியும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் அந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தற்போது முதல்கட்ட விசாரணையில் இந்த கொள்ளையர்கள் ஒருவர் தலைவாசல் பகுதியை சேர்ந்த தலைவாசல் அருகே சிறுவாச்சூர் பகுதியை சேர்ந்த மூர்த்தி என்பதும், இவர் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பிடிபட்ட மற்றொரு கொள்ளையனையும் யார் என்ன என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது நகைக்கடையில் துப்பாக்கியை வைத்துக் கொண்டு துணிகர கொள்ளை சம்பவம் நடைபெற்ற சம்பவம் ஆத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாபு.